இது ஒரு ரகசியமான பரிகாரம் தான், ஆனால் மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம்னு சொல்லலாம். ஆலமரத்தோட விழுதை வச்சு தான் இந்த பரிகாரத்தை நம்ம பண்ண போகிறோம். அந்த ஆலமரத்தோட விழுதை என்ன பண்ணிக்கிறீங்க, கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரீங்க. வீட்டில் பச்சரிசி, அந்த பச்சரிசியில் கல்லோ இல்லை நொய்யோ நெல்லோ எதுவுமே இருக்கக்கூடாது. முழுமையான அரிசியை எடுத்துக்கோங்க. ஒரு டப்பாவை எடுத்துக்கோங்க, மூடி போட்ட டப்பா, அது பிளாஸ்டிக் டப்பாவாக கூட இருக்கலாம், எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் இந்த பச்சரிசியை போட்டுட்டு ஆலமர விழுதை கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த ஆலமர விழுதை மஞ்சள் நூல் கொண்டு நல்லா சுற்றிடுங்க. சுற்றிட்டு அந்த டப்பாவில் பச்சரிசியை போட்டு இந்த சுற்றி வச்சிருக்கிற ஆலம் விழுதை அது மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க, செல்வ வளம் என் வீட்டில் நிறைந்திருக்கணும். அந்த டப்பாவை மூடி போட்டு நீங்கள் பூஜை ரூம்லையும் வைக்கலாம், இல்லை பீரோவில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம், நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துல கூட இதை வைக்கலாம். Download ShareChat.